மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம தினமும் பார்த்தீங்கன்னா பொது தமிழ்லேருந்து 100 வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னையோட பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் முடிஞ்சிச்சுங்களா, 42 வினாக்கள் இன்னையோட முடியுது. இது 42வது வீடியோ சரிங்களா. 4200 வினாக்கள் இன்னையோட முடியுது சரிங்களா. 4200 வினாக்கள் இன்னையோட பார்த்து முடிக்க போகிறோம் சரிங்களா. இந்த 4200 வினாக்கள் எங்கே இருக்கும் சார் கேட்டிங்கன்னா, நம்மளோட டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் 1 டேஸ்க்குள்ளே நான் சென்ட் பண்ணிடுவேன் சரிங்களா. அதை யூஸ் பண்ணிக்கிடுங்க. நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள். இன்னும் டேஸ் கம்மியாக தான் இருக்குது. குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா இந்த இணைப்பு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மள ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும். நிறுத்தல் குறியீடுலாம் ஸ்கூல் புக்கில் உள்ள சென்டென்ஸ் தான் கொடுப்பாங்க. இந்த 4 டாபிக் தான் கான்செப்ட் டாபிக். எது நிறுத்தல் குறியீடு, இணைப்பு சொல்லி, பிரித்தலுக்கு சேர்த்தலுக்கு, சந்திப்பிலை, இந்த 4 டாபிக் மட்டும் தெரிஞ்சுக்கணும். மீதிலாம் படிக்க வேண்டிய டாபிக் தான் சரிங்களா. 100 வினாக்களுக்கு விடை ஆன்சர் இருக்காது. நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு கடைசியாக 100க்கு எத்தனை கொஸ்டின் சரியாக விடை எழுத்துங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். சுடர் விளக்கு டேஷ் தூண்டுகோல் வேண்டும். சரியான இணைப்பு சொல்லி கொடுத்துங்க. சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். சுடர் விளக்கே ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். அப்போ அந்த ஆன்சர் பி. அதான் பாருங்கள், இருபொருள் தர கொடுத்துருங்க. ஒன்று தலைன்னு இருக்காங்க. தலைனா பார்த்தா நம்மளுக்கு சிரம்னு தெரியும் சரிங்களா. சிரம் புறம் நீட்டாதிகள் சொல்லியிருப்பாங்க தெரியுங்களா. அந்த முன்னாடி இது நம்ம எது பஸ்ஸில் எழுதியிருப்பாங்க. அது என்னன்னே தெரியாது அப்போ எல்லாத்துக்குமே. ஏன்னா எனக்கும் அப்படி தெரியாது. அப்போ பார்த்தோன்னா என்னடா இது அதை நீட்டாங்க சிரம் புறம் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்றும் தெரியாது. அது என்னென்னா நமக்கு பார்த்தோன்னா அந்த மெச்சூர்டு அப்போ கிடையாது சரிங்களா. சின்ன வயசில் பார்த்தா அது இருக்கும். தலைனா முதன்மை அப்போ வந்தது சிரம் சரிங்களா. நிறைனா பார்த்தீங்கன்னா சால்புன்னு நல்லா தெரியும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைனா ஒரு நிறைய வெயிட்டு எடையை சொல்லலாம் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா சால்பு எடை. அப்போ ஆன்சர் சி. அடுத்த பாருங்கள், ஒரு பத்தி கொடுத்துட்டு நம்மளுக்கு 5 வினாக்கள் கேட்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 15 வினாக்கள். இது தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் 5 வினாக்கள் கேட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 வினாக்கள் கேட்பாங்க சரிங்களா எக்ஸாம்பிளில். அது போட்டுடலாம். நீங்கள் ரீட் பண்ணிட்டு கண்டிப்பாக போடலாம். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலி, கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும். அதாவது தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலி இருக்குது, கிழக்கு கரையில் தான் பாளையங்கோட்டை இருக்கும் சரிங்களா. ஏன்னா ஆறு பார்த்தீங்கன்னா இப்படி ஓடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு இப்படி ஓடும் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ராம் தேட்டரு, இங்கே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிலாம் இருக்கும். இங்கே ஃபுல்லும் பாளையங்கோட்டை இருக்கும் சரிங்களா. இப்படி தான் ஓடும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லும் மேற்கு, இதுதான் கிழக்குன்னு சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா மேற்கில் என்ன இருக்குது பார்த்தோன்னா திருநெல்வேலி சரிங்களா. அதை இந்த இரு நகரங்களுக்கு இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருக்கும். ஏன்னா அங்கே இல்லாத கல்வி நிலையங்கள் கிடையாது. காலேஜ், ஸ்கூல் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் பார்த்தோன்னா 3 எல்லா மதத்தில் உள்ள ஸ்கூலும் இருக்குது, காலேஜ் இருக்குது சரிங்களா. அதான் பிடிஏ. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஜிஓப்பு, ஜெய் வீராமுனிவர், கால்டுவெல் எல்லாமே அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பிஷப் ஸ்கூலு எல்லா ஸ்கூலும் இருக்கும் சரிங்களா. எல்லா காலேஜும் நிறைய காலேஜ் இருக்கும், நிறைய இது இருக்கும். அங்கே மட்டுமே நிறைய ஸ்கூல்ஸ் அண்டு கல்லூரி இருக்குது, ஸ்கூல் நிறைய இருக்குது. அதனால தான் அதை அப்படி சொல்லிட்டாங்க சரிங்களா. அதான் தென்னிந்தியன் ஆக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டாங்க. தென்னிந்தியன் ஆக்ஸ்போர்ட்னு அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை சரிங்களா. அதான் பாருங்கள், தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலி இருக்குன்னு பார்த்தோம், கிழக்கு கரையில் தான் பாளையங்கோட்டை இருக்குது சரிங்களா. பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றில் எந்த கரையில் அமர்ந்துள்ளது கிடைக்காங்க. பாளையங்கோட்டை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்கெல்லாம் ராம் தேட்டர், இங்கெல்லாம் திருநெல்வேலி, இதுக்கு இங்கெல்லாம் பாளையங்கோட்டைன்னு இருக்கும். அப்போ அது கிழக்கு சரிங்களா. பாளையங்கோட்டை அதிக அளவில் எது இருக்குது, கல்வி நிலையங்கள் நிறைய இருக்குது சரிங்களா. இரட்டை நிலையங்கள்னா திருநெல்வேலி, பாளையங்கோட்டை சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அலுவம் வங்கம்ன்றங்க என்ன சொல்லுன்னு கேட்டுங்க. உறுதியா என்னத்தை கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனும் தப்பு. டிஎன்பிஎஸ்சியில் இங்கிலீஷுக்கு தமிழ் எடுத்தாலும் தப்பாக தான் எடுக்காங்களு. இங்கிலீஷ் கொஸ்டின் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் தப்பாக தான் பண்ணாலும் கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கங்காலு. என்னத்தை தான் செய்தாலும் தெரில. கேட்டால் தமிழ்னு ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே கொஸ்டின்லாம் என்னத்தையே பண்ணி வைக்கட்டும். இடைத்திரிச்சொல், உரித்திரிச்சொல் சரிங்களா. பாருங்கள், அலுவம் கடல் இது பார்த்தா என்ன ஒரு ஆன்சரு, பெயர் திரிச்சொல். இயம்பினால் பயின்றால் இது என்ன திரிச்சொல் வரும், வினை திரிச்சொல். அன்னமான இது பார்த்தோன்னா என்னது, இடைத்திரிச்சொல். கூர்களியும் உரித்திரிச்சொல் சரிங்களா. அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. நிறைய தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் நிறைய டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்குது. கொஞ்சம் ஒரு திருக்குறள் கொஸ்டின்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னே தெரில. சேட்டம் ஏதோ தீர்வன ஓசமம் ஓர்தல் திறத்தன அப்படின்றாங்க. தீர்வன என்னது, நீங்குபவை. ஓசமம்னா என்னது, அடங்கி இருத்தல். ஓர்தல் என்னது, நல்லறிவு. திறத்தனா அதில் பாருங்கள், திறத்தனது தன்மையுடையன. அப்போ ஆன்சர் வரும் 3, 4, 1, 2. அப்போ ஆன்சர் என்னது டி சரிங்களா. அடுத்த கொஸ்டின் இருப்பாங்க, சரியான தொடர் தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துட்டாங்க. இளங்கோடிகள் காப்பியத்தை இன்னும் இயற்றியவர். அப்போ தப்பு. சிலப்பதிகாரம் இன்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோடி, கரெக்டாக இருக்குது
சரியான தொடர் தன் விளைநிலமாக இனி சொல்லே கொள்ள வேண்டும். இனி சொல்லே கொள்ள வேண்டும் அப்படிங்க. கொள்ள வேண்டும், இனிய சொல்லே விளைநிலமாக கொள்ள வேண்டும். அப்போ பாருங்கள் இதில் என்ன வரும் ஆன்சரு? இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். இதுதான் கரெக்டாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து சி தான் கரெக்டு. அதை பாருங்கள் பொருத்தமான பன்மை விகுதி கேட்குங்க. பானா வந்து பார்த்தீங்கன்னா பாக்கள் கிடையாது. பானா வந்து பாக்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்களேன் பாக்கள் இது இருக்கட்டும், கரெக்டாக தான் இருக்குது. ஈன ஈக்கள் கரெக்டாங்க. காணா காக்கள், காக்கள்னு என்னது உண்டு? ஒன்றுமே கிடையாது, தப்பு. மடுனா மடுக்கள், மடுக்கள்னு என்னது இருக்குது? அதுவும் தப்பாக தான் இருக்குது. அப்போ சரியான பன்மை விகுதி சேர்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 தான். அப்போ ஆன்சர் ஏ. சரிங்களா? அதை பாருங்க ஆடிட்டர்னு என்னதுன்னா மேலாளராக, அலுவலராக, பட்டய கணக்கராக, முதல்வராக கிடைக்கும். அப்போ என்ன வரும்? பட்டய கணக்கர். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செயல்படுகிறது. காற்றாலை மின் உற்பத்தி இந்தியா முதலிடம் வைக்கிறதுன்னு இருக்காங்க. அப்போ என்னது? முதலிடம் கிடையாது, தவறாக இருக்குது. சரிங்களா? செகண்ட் ரவுண்ட். ஸோ ஆன்சர்ஸ் கூட்டு சரி, காரணம் தவறு. அதான் கூட்டு காரணம் கொடுத்துருக்காங்க. ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல்கள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு இருக்காங்க. சரிங்களா? கரெக்டாக தான் இருக்குது. 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த நூல் பெருவெடிப்பு, கருத்துளை ஆகிய பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையானதுன்னு இருக்காங்க. அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஏ கூட்டு காரணம் எல்லாம் சரி தான். முடை அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? இது என்ன சொல்லுவோம்? கூடை முடை மாமா. அப்போ ஆன்சர் டி. சரிங்களா? அடுத்து பாருங்கள் எது அகவும் இருக்காங்க. சரிங்களா? குயில் மயில் தான் அகவும். அப்போ ஆன்சர் பி. புறா கூணுகும். சரிங்களா? அதிகளவு மரங்கள் வைப்போம். ஏன்னா மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. தமிழுக்கு மழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். அப்போ எதுவும் மேலும் தான் வரணும். சரிங்களா? மேலும் மரம் வேர் புதிய சொல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரவேர்னு ஆகும். மவ்விரு ஒற்று அழிந்துடும். அவ்வளோதான். அதுதான் கேட்டாங்க. நாட்டுப்புற பாடல் இதுவும் சொற்களிலிருந்து புதிய இதாகும். நாட்டுப்புற பாடல் மவ்விரு ஒற்றழிந்து வன்மைக்கு இனமான இது அந்த பாக்கு இனமான எழுத்து தோன்றும். அப்போ வந்து நாட்டுப்புற பாடல். சரிங்களா? பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு இருக்காங்க. இன்னைக்கு காத்தால காப்பி குடித்தேன் அப்படின்னு இருக்குது. இன்றைக்கு அப்படின்னு வரணும். அப்போ இன்னைக்கு கிடையாது, இன்றைக்கு இருக்குது. காத்தாலங்க வரக்கூடாது. அப்போ காலையில் குழம்பி நீர். காப்பிக்கு என்ன பேர் தமிழில்? காப்பிக்கு என்ன பேர்னா குழம்பி நீர். சரிங்களா? குழம்பி நீர். அப்போ ஆன்சர் பி. என்னை அறியாமல் தூங்கி விட்டேனே. என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ அப்படின்னு கேட்காங்க. என்னை அறியாமல் தூங்கிவிட்டனோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வியப்பாக கேட்காங்க. சரிங்களா? என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ அப்படின்னு கேள்வி கேட்காங்க. அவங்க பக்கத்தில் இங்கே வரவே இல்லை எதுலையுமே. அப்போ வந்து தான் ஆன்சர் ஏ. மயிலாப்பூர் அது என்ன வரும்? மயிலே வரும். தஞ்சாவூர் என்ன வரும்? தஞ்சை வரும். ஈஸியான தான். ஓஞ்சினா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9th வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளுக்கு இருந்துமா அந்த பாக்ஸ் இருக்குமா, ஒன்றுக்கு என்னது அப்படிலாம் இருக்குமா, அதான். அப்போ வந்து ஒன்றுக்கு தான் வந்து பார்த்தோம் ஒன்று ஓஞ்சி அப்படிலாம் வரும். சரிங்களா? அப்போ 1. உனக்கு பாட தெரியுமா என்ற வினாக்கு ஆட தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இனமொழி விடை. சரிங்களா? டிசீஸ் சைடு எஃபெக்ட், ஜீன் அலர்ஜி அப்படின்னாங்க. டிசீஸ்னால் வந்து நோயா, சைடு எஃபெக்ட்னா வந்து பக்க விளைவு, ஜீன்னா மரபணு, அலர்ஜினா ஒவ்வாமை. அப்போ வந்து 4, 3, 1, 2. அப்போ ஆன்சர் ஏ. 30வது கொஸ்டின் பாருங்கள். லீடர்ஷிப் தலைமகன், தனித்துவம், தலைமை பண்பு, தலைமை பொறுப்புன்றாங்க. அப்போ என்ன வரும்? தலைமை பண்பு தான் லீடர்ஷிப். எவ்வகை வாக்கியம்னு கண்டது. செயற்பாட்டு வினை தொடர் கேட்டிருக்காங்க. செயற்பாட்டு வினைன்னா படுபட்டது, அதை வச்சு எடுத்துக்கலாம். தன்வினை பாருங்க. பதவி விட்டு விலக்கப்பட்டான், பதவி விட்டு நீக்கப்பட்டான், பதவி விட்டு நீங்கினான் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? நீங்கினான். சரிங்களா? நீங்கினான் தான் தன்வினை. சரிங்களா? அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு தவறாமல் வரி செலுத்தணும் அப்படின்றாங்க. அப்போ பாருங்கள் விடை கட்ட வினா கேட்டுக்கோங்க. அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும்? அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். அப்போ சீனா கரெக்டாக இருக்குது. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினா கவிதை எழுத தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன விடை? இது இனமொழி விடை. சரிங்களா? சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடர் கேட்டுக்கோங்க. மல்லிகை குளத்தில் பூக்கும் மல்லிகை மலரென்று. இது கிடையாது. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலரென்று கரெக்டாக இருக்கு. அதை பாருங்கள். சரியான தொடர் எதுன்னு கேட்டுங்க. போராடி கொண்டே மனிதன் இருக்கிறான் இயற்கையோடு இருக்கிறான். தப்பு. மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். சீனா கரெக்டாக இருக்குது. சரியான தொடர் கேட்டுங்க. அடுத்தது சரியான தொடர் எத்தனை தொடர் கேட்காங்க. இலக்கிய இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றல் கரெக்டாக இருக்குது. அகரவரிசை கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன வரும்? தான் வரும். ஸோ வந்து பி. அதோட வினையாளர் பேர் கேட்குங்க. தந்தவன் கரெக்டாக இருக்குது. தருதல் தொல்பெயர், தந்தான் வினைமுற்று, தந்து வினையச்சம், பண் அதோட வந்து பார்த்தீங்கன்னா
சொல்லுக்கு இணையற்ற சொல் கிடைக்குங்க. பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இசை வரும், பாடல். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓசையும் வரும், பனின்னு வராது. நிலத்துக்கு அடியில் டேஸ் புதையல் யாவும் அரசுக்கு சொந்தம். நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கு சொந்தம். பூ என்னது மனம், இதான் வாசனை. சரிங்களா, இது உள்ளத்து வந்துடும். ஸோ அது தவறு. வன பாதுகாவலன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னது வரும், வைல்டு அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க, தப்பு. வனவிலங்குனா ஜங்கிள்னு இருக்காங்க, ஜங்கிள்னா காடு வரும், தப்பு. ஐஸ்லாண்ட்னா வந்து பார்த்தா காடுன்னு இருக்காங்க, அது தப்பு. அப்போ பாருங்க வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி, இதுதான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா, கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட் அதான் வன பாதுகாவலர். சரிங்களா, ஃபாரஸ்ட் வாட்சர் அதுதான் தப்பு கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஆந்தை நிச்சயம் அலரும். கிணறு சரிங்களா, கேணி அப்படின்றாங்க. பொருந்தா சொல் தான் கேட்டுங்க. சித்தம்னா உள்ளம், ஆலினா கடல் கரெக்டான், ஊழினா உலகம்னு இருக்காங்க. அப்போ பாருங்கள் ஊழிங்கிறது உலகம், அதுதான் தப்பாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஊழ்னா தான் உலகம், ஊழினா முறை. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருந்தா சொல்லி தேர்ந்து கொடுத்து உரிச்சொல் அல்லாது கொடுத்துங்க. சால தவ தட. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சில, இதுதான் வந்து பார்த்தா உரிச்சொல் கிடையாது. இடம் வகை அறிந்து பொருந்தா சொல் கேட்குங்க. யான், யாம், அவர், யாங்கள் அப்படின்னு இருக்காங்க. அப்போ பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தா இது அவர் என்பது தான் வந்து பார்த்தா இதில் பொருந்தாது. ஏன்னா யான், யாம், யாங்கள் இதெல்லாம் ஒரு ஜோடி. சரிங்களா, அவர் என்பது ஒரு ஜோடி கிடையாது. அருகுற அதுக்கு வந்து பார்த்தா எதிர்ச்சொல் கிடையாது. அருகுறக்கு எதிர்ச்சொல் என்பது தொலைவில். சரிங்களா, 49 இதழ். இதழ்லாம் வந்து பார்த்தோன்னா ஒன்று உதடு தெரியும் உங்களுக்கு. சரிங்களா, வேறு என்னெல்லாம் கரெக்டாக இருக்குது, 4 இதழ், ஒரு இதழ் தானே அதுவும், அப்போ கரெக்டாக இருக்குது. ஒரு பொருள் தரும் பழச்சொல் கொடுத்துருக்காங்க. குளிர்ச்சி, சாந்தம், மென்மை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் எல்லாம் என்னத்தை குறிக்கிது, எல்லாத்தையும் தன்மை. சரிங்களா, இந்த தன்மைனா முன்னிலை, இந்த தன்மை முன்னிலை படத்துக்கு வந்துடும், அது தப்பு. அப்போ வந்து பார்த்தோன்னா ஏ. எங்கும் சூழ்நிலை அறியாமையில் நீங்கட்டும் டேஷ் தமிழ் மொழி மேன்மை விட்டு உலகம் முழுவதும் சிறப்படைக என்று இணைப்பு சொல் கேட்டிருக்காங்க. எங்கும் சூழ்நிலை அறியாமையில் நீங்கட்டும், எனவே தமிழ்மொழி மேன்மை விட்டு உலகம் முழுவதும் சிறப்படையா, ஆகையால் தமிழ்மொழியா, அதனால் அதுபோல, ஆகையால் தமிழ்மொழி சிறப்பு உடையும் அகற்றுமா, இல்லை அதனால் வருமா? எனவே வராது, அதுபோல் கொஞ்சம் வராது. அதனால் இதுதான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். அதனால் தமிழ்மொழி மேன்மை விட்டு உலகம் சிறப்பு அடைக அப்படின்னா அதனால் தான் வரணும். சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சால் போட முடியும். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. சரிங்களா, 8 to 10th இருக்குது. நான் புக் ப்ரூஃப் வருது, அப்போ பாருங்கள். போலி. சரிங்களா, இந்த பாருங்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த போலினா சாயல். நம்ம பார்த்துக்கோம். போலினா இது முதல் போலி இடைப்போலினா அது சாயலுக்கு தான் நம்ம சொல்லுவோம். இந்த போலினா அழகு. பொலிவு மிக்க நகரம், அப்போ அழகு. பேரு. சரிங்களா, இது பெரியதுக்கு நம்ம சொல்லுவோம், பெரியதுக்கு பெரிய. பேருனா இந்த ஒருத்தனோட பேர் அப்படி சொல்லுவோமா, இப்போ பெயர். ஸோ ஏ. சொற்களின் கூட்டு பெயர்கள் கண்டுபிடிச்சு எழுதுன்னு கொடுத்தாங்க. பழக்கொலை இதான் கரெக்டாக இருக்குது. இதான் கூட்டு பேர், நம்ம நிறைய பார்த்தோம். அதில் சொல்லி கூட்டு பேர் கொடுக்காங்க. ஆட்டு மந்தை கரெக்டாக இருக்குது. ஒருமை பன்மை கேட்டுங்க. அன்னமாயாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். வரவேற்கின்றன அப்படின்னு இருக்காங்க. அப்போ என்ன வரும், வரவேற்றார்கள் ஏன்னா 2 பேர் வந்துருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் வரும். தொல்காப்பிய உலகம் என்பது 5 பூதங்களாக ஆனது என்றான் சொல்வார். என்கிறார் தான் சொல்லணும். ஏன்னா மரியாதை நிமித்தமாக அவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருமையில் இருந்த ஒரு ஆளாக இருந்தாலுமே அவரை மரியாதை நிமித்தமாக அவன் சொல்லணும். கலிங்கவேற்கு ஒருவர் முந்தி கொண்டு ஓடினர், ஓடினான், ஓடியது கிடையாது. ஓடினான்னு சொல்லக்கூடாது. அப்போ பாருங்க, ஓடினார்கள்னு கிடையாது, ஒருவர் தான். கலிங்க வீரர்கள் ஒருவர் முந்தி கொண்டு ஓடினர். சரிங்களா, அப்போ பி. வித்துனா விதை, கலைனா பார்த்தீங்கன்னா வேண்டா செடி, ஈனா பெற, நிலன்னா நிலம். ஸோ அந்த ஆன்சர் என்ன வரும், 2, 4, 1, 3 ஏ. 60 கொஸ்டின் ஒரு வச்சு கொடுத்துங்க. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி, அது கரெக்டு. அதை பாருங்கள். ஒரு இரவும் ஒரு பகலும் ஒரு நாள். யாண்டுனா வந்து பார்த்தீங்கன்னா எங்கு உள்ளான் உன் மகன் அப்படின்னு சொல் பொருள் பார்த்துருக்கோமோ அதுதான். உருன்னா என்னது, நம்ம அழகுன்னு பார்த்துருக்கோம். சரிங்களா, கிளைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொம்புன்னு பார்த்தோம். சரிங்களா, செவ்வியல் இலக்கியம்னா கிளாசிக்கல் கரெக்டாக இருக்குது. காப்பியம்னா எபிக் கரெக்டு தான். டிவோஷனல்னா பக்தி கரெக்டு தான். ஃபோல்க்குனா வந்து பார்த்தீங்கன்னா நவீன கிடையாது, வந்து நாட்டுப்புறம். குடில் நெல் கேட்டுங்க. வெள்ளம். இந்த வெள்ளம்னு என்னது, நம்மளுக்கு ஸ்வீட் சாப்பிட்றது. இந்த வெள்ளம்னு எது, ஆற்று நீர், ஓடும் நீர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு, ஓடும் நீர். சரிங்களா, அதை பாருங்க. மாலை ஒன்று பூமாலை சொல்லலாம், இன்னொன்று அந்தி பொழுது, மாலை பொழுது. சரிங்களா, அதாவது வேறு எடுக்கணும். சரிங்களா, வாடகை காற்று. அப்போ வந்து வடக்கிலேருந்து வீசும் காற்றுக்கு இது வாடகை காற்றுன்னு பேர். உன் வீடு எங்கு உள்ளது,
எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்கலாமா? கேட்கலாம். நாயன்மார்கள் எத்தனை பேர் கேட்கலாம். முருகன் இது பிற பொருத்தமான காலம் கேட்டுட்டு முருகன் வந்தான் அவ்வளோதான் சிறந்த காலம். எழுத்து விளக்கத்தோட கேட்டிருக்காங்க. எழுத்து விளக்குனா இது சரியான எழுத்து விளக்குங்க. வாங்க சாமி வாங்க கேட்டுங்க. வாருங்க சாமி வாருங்க, வாருங்கள் சுவாமி வாருங்கள், கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்து தான் தப்பு. சரியாக பேச்சு வழக்குன்னு கேட்டுங்க. பாருங்கள், இதை எழுப்புறேன், இதான் பேச்சு வழக்கு. கரெக்டாக? இதெல்லாம் வந்து எழுத்து வழக்கு. இப்போ பாருங்கள், யாழின் நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினார். இது ஒரு நேர்குற்று. ஸோ இரட்டைமேல் குறி இங்கே வருது. அதுக்கு முன்னாடி ஒற்றைமை இது கமா யூஸ் பண்ணியிருக்கோம். ஆன்சர் சி. சேர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெர்பன், மலையமான் போன்று குறிப்பிடத்தக்கன. அப்போ ஆன்சர் எது? ஏ தான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? எரடுன்னா நம்ம பார்த்துக்கோம், இரண்டுக்கு தான் அந்த எரடு ரெட்டு, இரண்டு ஈ2 எரடு ரெட்டு அப்படிலாம் வரும் அந்த இதில். சரிங்களா? இது தமிழ் மொழிகள் தான். சரிங்களா? திராவிட மொழிகள் இருக்குது, 9th இருக்குல்ல, அந்த படத்தில் தான். வாலண்டியர்னா வந்து பார்த்தீங்கன்னா தன்னார்வலன்னு கொடுத்துருக்காங்க. பிறமொழிக்கு இனியான தமிழ் சொல்லிருக்காங்க, கரெக்டாக இருக்குது. சோசியல் ரிஃபார்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூக போராளின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. சென்டென்ஸ்னால் வந்து பதிவிறக்கம் கொடுத்துருக்காங்க, தப்பு. மிஸ்லாம் ஏவுகணை வரணும். சென்டென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொற்றொடர் வரணும். சோசியல் ரிஃபார்ம்னா அது சமூக ஆர்வலர் வரணும். ஸோ எல்லாம் தப்பாக இருக்குது. நீ படிக்கவில்லை என்ற வினாவை நான் எழுதுவேன் அப்படின்னு அதுக்கு இனமான இன்னொரு விடையை சொல்லுதாங்க. சரிங்களா? இனமொழி விடை. நீ படித்தா என்ற வினை நீயே படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன விடை? ஏவல். ஒன்று ஏவல் மாதிரி சொல்லுது, ஏவல் விடை. குன்று ஏறி யானை போல் கன்றட்டால். சரிங்களா? இந்த திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது தான். அந்த குன்று மேலே இருந்துக்கிட்டு யானையோட போரை சண்டை போடுறது, அந்த போரை பார்க்குறது, அந்த தன் கையில் ஒருத்தன் பொருளை வச்சுக்கிட்டு ஒரு செயலை செய்வது, அது மாதிரி அது பாதுகாப்பு தரும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஓமி சொல்லுது. சரிங்களா? நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று. நடுவூரில் நல்ல நச்சு மரம் பழுத்து இருந்துச்சுன்னா, அது ஊர் நடுவில் நல்ல பழுத்த மரம் நல்லா பழுத்து போய் இருக்குன்னா எல்லாத்துக்கும் இது பயன் தரும். நடுவூரில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. சரிங்களா? ஊரில் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது தான் இங்கே சொல்லுது. அகழ்வாரி தாங்க நிலம் போல அதுன்னா இது இங்கே பொறுத்து கொள்ளுதல் தான் சொல்லுது. கவிதா பாடம் படித்தால் தன்வினையும் கொடுத்துருக்காங்க, செய்வினையும் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே தான் என்னென்ன வரணும்? பாடம் படித்தான்னா ஃபுல்லுமே அவளுக்கு தான் பயன் போகும். சரிங்களா? அப்போ தன்வினை. 6 அறிவுடைய மனிதர்கள் உயர்திணை என்பர். அப்போ வந்து உயர்திணை வகைகளால் எது உயர்திணை என்பதும் யார் உயர்திணை என்பார்கள் அப்படின்னு கேட்கலாமா? யாரை உயர்திணை என்பர்? 6 அறிவுடைய மனிதர்கள் தான் உயர்திணை என்பர். அப்போ ஏதா வரும். சரிங்களா? இங்கே உயர்திணை வகைகள்னால் ஒரு 4 இது கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே நம்ம வகையை கேட்கலாம். அகரவரிசை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஆ இங்கேயும் ஈக்கு அப்புறம் இந்த ஈக்கு அப்புறம் இது வரணும். அப்போ இது கிடையாது, இங்கே இது கிடையாது, இங்கேயும் இது கிடையாது. அப்போ ஆன்சர் சீனி ஈஸியாக எடுத்துக்கலாம். பணிந்து பணித்து. சரிங்களா? பணிந்துனா என்ன வரும்? அடங்கி வருமா? இன்னொன்று வந்து பார்த்தா பணித்துனா கட்டளை. அப்போ ஆன்சர் பி. அகரவரிசை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இத்து வரிசை தான் வரும். அப்போ தேனி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வரும் ஆசிரியர் தான் வரும். அப்புறம் மனிதனுக்கு அப்புறம் தான் மாணவர் வரும். ஸோ தப்பு. அப்போ அந்த டி. இதோட வினைமுற்று கேட்குங்க. நடந்தான் இதான் வினைமுற்று. நடத்தல் தொழில் பேர் வந்துடும். வேர்ச்சொல் வினையாளர் பேர் கேட்குங்க. அதோட வினையாளர் பேர் வந்து பார்த்தா பொறுத்தார். சரிங்களா? வேர்ச்சொல்லின் தொழில் பேர் கேட்குங்க. கொடுன்னா வந்து பார்த்தா அதோட தொழில் பேர் கொடுத்தல். சாந்தம்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைதி. பீடுன்னா என்னது? சிறப்பு வரும். மூச்சு அடைக்கின்னு எது? மூச்சு கூட்டல் அடைக்கின்னு வரும். செம்மை கூட்டல் பயிர்னு வரும். பிரித்து எழுதுக, பிரித்து கூட்டல் எழுதுகன்னு வரும். சரிங்களா? இது என்ன ஆகும்? உடல் மீது உயிர் இது ஒரு குட்டில் உகரம் போகும். சரிங்களா? இங்கே இத்து இருக்கும். இத்து கூட்டல் ஏ வந்து பார்த்தோன்னா தேயாகி பிரித்து எழுதுகன்னு வந்துடும். ஈஸியான தான். கிராஃப்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது கைவினை பொருட்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு. அடுத்த பாருங்கள், வாட்ஸ்அப்னா வந்து பார்த்தீங்கன்னா செயலியே இணையமாக முகநூலாக புலனம் கேட்டுங்க. என்ன வரும்? புலனம். சந்திப்பில் ஏற்ற வாக்கியங்கள். பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டால். பாலை வந்து பார்த்தீங்கன்னா குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டால். பிள்ளையை சந்திப்பிள்ளை கேட்டுங்களா? பால் கூட்டல் என்ன வேற்றுமை விரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு அப்புறம் இது கிடையாது. குடித்து விட்டு பள்ளிக்கு 4ஆம் வேற்றுமை விரியில் வந்திருக்கணும். ஸோ ஆன்சர் ஏ தான் வரணும். மரத்தில் குயில் எது? கூவியது தான் வரணும். குயில் கூவுன்னு தான் வரணும். அப்போ ஆன்சர் எது? சி தான் வரணும். சரிங்களா? மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 4200 கொஸ்டின். இந்த சீரீஸ் நம்ம வந்து தினமும் 100 வினாக்கள் பார்க்குற வினாக்கள் சீரீஸ் முடிஞ்சு விட்டது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 42 வீடியோ போட்டிருப்போம். சரிங்களா? 4200 வினாக்கள் முடிச்சிருக்கோம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் 42 வீடியோவும் இருக்கும். அந்த நம்ம டெலிகிராமில் சேர்ந்துக்கிடுங்க. 4200 வினாக்களுக்குள்ள PDF 42 PDFாக சென்ட் பண்ணுவேன். சரிங்களா? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகி 1 டேஸ்க்குள்ளே, அதாவது 24 ஹவர்ஸ்க்குள்ளே சென்ட் பண்ணுவேன். சரிங்களா? அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் டெஸ்ட்டு போடுங்க. எவ்வளோ டெஸ்ட்டு போடுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
எல்லாத்துக்கும் கஷ்டமான டாபிக். ஏன் சார் இப்போ நம்ம நடத்தோம்னா அது லாஜிக்கல் நடத்தும். சரிங்களா? இணைப்பு சொல் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருந்து கேட்டிருக்காங்க, அது ஒரு வீடியோ போடுவோம். அதுக்குள்ள கான்செப்ட் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்போம். சரிங்களா? ரெண்டாவது வந்து நிறுத்தல் குறியீடு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியணும், இது வந்து ஸ்கூல் புக்கில் 8 to 10 தான் கேட்காங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, உடனே 8 to 10 இணைப்பு சொல் மட்டும் படித்தா போதும், பார்த்தா மட்டும் போதும். அது பார்த்து வச்சுருந்தா போட முடியும். இல்லை கான்செப்ட்லாம் அது வந்து ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய அப்பா டக்கரே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட்டு ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. அந்த ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் அவன் ஆன்சர் கொடுப்பான். நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்களா? அதனாலும் வர மாதிரி இருக்கும், ஆகையாலும் வர மாதிரி இருக்கும், எனவே வர மாதிரி இருக்கும். அது ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அதை பார்த்து வச்சுட்டாலே போதும். அதுக்கு மேலே வெளியே கேட்க மாட்டாங்க. நிறுத்தல் குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். சந்திப்பிழை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடுவோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த ஒரு வேறு ஒரு வீடியோவில் நல்லா சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூப்பா. தேங்க்யூ. இந்த சீரிஸ் முடிஞ்சிச்சு. சரிங்களா? 100 கணக்கெலாம் பார்த்துருந்தோம். தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். தேங்க்யூ.